வணக்கம். நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுறேன். நாம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட 1978 இப்பதான் 150 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்குனாங்க பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்த்டே எல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அவ்வளவு நீண்ட கால அடிப்படையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்தியன் பங்குச்சந்தை அப்படிங்கிறது தற்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு சூழல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமெட் அக்கவுண்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷேர் மார்க்கெட்ல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஷேர் மார்க்கெட்ல இன்வால்வ் ஆகணும் அப்படின்னா இந்த டிமெட் அக்கவுண்ட் அப்படிங்கிறது மஸ்ட். நம்மளுடைய மொத்த மக்கள் தொகைன்னு பார்த்தீங்கன்னா 149 கோடிக்கு மேல தாண்டிட்டோம். இதுல ஆதார் கார்டு வச்சிருக்கவங்க மட்டும் 142 கோடி, அடல்ட் பாப்புலேஷன் 109 கோடி, இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருக்கிறவங்க 42 கோடி, பேங்க் அக்கவுண்ட் ஹோல்டர் வச்சிருக்கவங்க 95 கோடி, டாக்ஸ் பே பண்றவங்க 8 கோடிக்கு மேல, பேன் கார்டு வச்சிருக்கவங்க 80 கோடிக்கு மேல. என்ன ஒரு புள்ளி விவரம் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அதாவது இதுல டிமெட் அக்கவுண்ட் வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க எத்தனை பேரு 2019 பார்த்தீங்கன்னா 3.60, கிட்டத்தட்ட 3.5 கோடி மக்கள் தான். இப்ப இந்த 2025 கால்குலேஷன் இந்த நம்ம பதிவின் போது பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்திருக்காங்கன்னா 19.40 கோடி. எவ்வளவு அதிகமான அளவுக்கு டிமெட் அக்கௌண்ட் ஓபன் ஆயிருக்கு பாருங்க. கடந்த ஒரு 5 வருஷத்துக்குள்ள 3.5 கோடி எங்க இருக்கு, 19 கோடி எங்க இருக்கு. ஸோ மக்கள் கிட்ட ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அப்பார்ட் ஃப்ரம் கோல்டு மற்றும் உங்களுக்கு ரியல் எஸ்டேட், இந்த மூன்றாவதாக பேங்கிங் டெபாசிட், இது மட்டும்தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த காலகட்டம் மாறி 2019க்கு மேல டிஜிட்டல்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட ஒரு சின்ன அவேர்னஸ் ஏற்பட்டிருக்கு. அந்த சின்ன ஒரு அவேர்னஸே உங்களுக்கு 3.5 கோடியில இருந்து 19 கோடிக்கு கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மார்க்கெட் இன்னும் வளரக்கூடிய ஒரு மார்க்கெட், இன்னும் பல பல வளர்ச்சிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட இந்த டிமெட் அக்கௌண்ட் எல்லாம் உங்களுக்கு ஓபன் பண்ணி கொடுக்கறதுங்க உங்க ஷேர் புரோக்கர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு இன்னொரு பேரு டிபி, டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட். இவங்க எல்லாரையும் மேனேஜ் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஆர்கனைசேஷன் இருக்கிறாங்க. ஒருத்தவங்க சிடிஎஸ்எல். சிடிஎஸ்எல் உங்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கும், ஷேர் மார்க்கெட்ல இருக்கவங்களுக்கு சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் இந்தியா லிமிடெட். இன்னொருத்தவங்க என்எஸ்டிஎல், நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட். இந்த 2 பேருமே டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்றவங்க தான். இதுல சிடிஎஸ்எல் அப்படிங்கிற இந்த நிறுவனம் 2017 உங்களுக்கு ஐபிஓ வழியாக மார்க்கெட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படி அவங்க மார்க்கெட்டுக்கு வரும்போது இஷ்யூ பிரைஸ் எவ்வளவு தெரியுமா, 2017 149 ரூபா தான் இருந்தாங்க. ஏன்னா அப்பதான் டிமெட் அக்கௌண்ட் எல்லாம் ஓப்பனே பண்றது இல்லையே ஜாஸ்தி. அதனால இவங்க ஷேர் மார்க்கெட்டுக்கு வரும்போது ஐபிஓ பிரைஸாக 149 ரூபா தான் பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இஷ்யூ சைஸ் 523 கோடி. ஆனா இன்றைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1698 ரூபாய் போயிட்டு இருக்கு. 23 ஆகஸ்ட் 2024 1:1 போனஸ் கொடுத்தாங்க. இல்லாட்டி இதோட விலை வந்து 3000 தாண்டி ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இவங்க ஒன்றும் ஸ்பிட் பண்ணல, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்கக்கூடிய கம்பெனி தான். இந்த கம்பெனிய மார்க்கெட் கேப் 35,498 கோடி. இவங்களுடைய ரெவென்யூ 1082, இயர் ஆன் இயர் அதிகரிச்சுதான் இருக்கு. 2021 343 கோடியாக இருந்தது. 2025 3 மடங்கு அதிகரித்து 1082 கோடின்னு காமிச்சிருக்கிறாங்க. 2021 ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 201 கோடி, இப்ப 523 கோடின்னு காமிச்சிருக்கிறாங்க. ஸோ எதுக்காக, இது ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி, டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனி தான். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக 29% கொடுத்துருக்குறாங்க. எதுக்காக நான் இந்த கம்பெனியோட இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிடிஎஸ்எல் அப்படிங்கிற கம்பெனி இந்த மாதிரி மார்க்கெட்டுக்குள்ள வந்து 2017 லிஸ்டட் ஆகி தற்போது நல்லா போயிட்டு இருக்குது. இப்ப அடுத்த வாரமோ இல்ல ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்லயோ என்எஸ்டிஎல் அப்படிங்கிற நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட் இருக்காங்க இல்லையா, இவங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வர இருக்கிறாங்க. அதனாலதான் நான் சிடிஎஸ்ல பத்தி ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துட்டு இப்ப என்எஸ்டிஎல்க்கு வரேன். இவங்க 2 பேருமே போத் டெபாசிட்டர்ஸ் தான். இவங்க 2 பேருமே என்ன பண்றாங்க,
டிமெட் அக்கௌண்ட் ஓப்பனிங், செட்டில்மெண்ட் ப்ராசஸ், ரீமெட் ப்ராசஸ், பிளட்ஜிங்கு, இ ஓட்டிங், இ லாக்கர் வசதிகள், கேவைசி, இது எல்லாமே இவங்க 2 பேரும் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது 2 பேருக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். சிடிஎஸ்எல் 1999 ஆரம்பிக்கப்பட்டது. பிஎஸ்சி தான் உங்களுடைய ஃபவுண்டர். என்எஸ்டிஎல் வந்து 1996 ஆரம்பிச்சுட்டாங்க. என்எஸ்சி இவங்களுடைய ஃபவுண்டர். ஓகேங்களா? ஸோ இவங்க வெயிட்டிங் ஃபார் லிஸ்டிங். நான் சொன்னேன் ஏற்கனவே அடுத்த வாரத்துல லிஸ்டிங்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2017 வந்து வெற்றிகரமாக ரன் ஆயிட்டு இருக்காங்க. இவங்களுடைய என்எஸ்டிஎலுடைய அசெட் வேல்யூ 400 லட்சம் கோடி. இவங்களுடைய சிடிஎஸ்எல் அந்த அசெட் வேல்யூ 14.65 crore ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க. 5 lakhs per அக்கௌண்ட் அப்படிங்கிற இடத்துல வச்சிருக்கிறாங்க. இந்த கம்பெனியுடைய எம் கேப், அதாவது என்எஸ்டிஎலுடைய எம் கேப் 22,890 கோடி. இவங்களுடைய மார்க்கெட் கேப் சிடிஎஸ்எல் தற்போது அதிகரித்து மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டதுனால அவங்களுடைய எம் கேப் இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சு இருக்குது. என்எஸ்டிஎல் மெயினா யாரை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷனல் அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சுக்கிறாங்க. பிளட்ஜிங் ஃபார்மாலிட்டிஸ்ல நிறைய நல்லாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க அன்லிஸ்டட் மார்க்கெட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேர் போனவங்க. யாரு? என்எஸ்டிஎல். பட் சிடிஎஸ்எல் ரீட்டைல் மாஸ் தான். இவங்க இ லாக்கர் சர்வீஸ் கொடுத்துட்டு வர்றாங்க. வைட் ஸ்ப்ரெட் டிபி வச்சிருக்கிறாங்க. டெபாசிட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப பேர், அதிகமான பேர் லிங்க் வச்சிருக்கிறது சிடிஎஸ்எல்ல தான். என்எஸ்டிஎல் ப்ரமோட்டட் பை எஸ்பிஐ, ஐடிபிஐ, இவங்களால என்எஸ்சி இவங்களால ப்ரமோட் பண்ணப்படுது. நேஷனல் செக்யூரிட்டிஸ். சிடிஎஸ்எல் யாரு ப்ரமோட் பண்றாங்க? பிஎஸ்சி. பெரும்பாலும் லார்ஜ் கேப் ஷேர் ஹோல்டர்ஸ் பிஎஸ்சி, ஹெச்டிஎஃப்சி, எல்ஐசி இவங்கெல்லாம் அதை ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து இதான இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் பவர் ஹவுஸ். இவங்க ரீட்டைல் ஜெயிண்ட்னு சொல்லலாம். சிடிஎஸ்எல் ரீட்டைல் ஜெயிண்ட், என்எஸ்டிஎல் இன்ஸ்டிடியூஷனுக்காக இருக்கக்கூடியவங்க. இவங்கள்ட்ட லோவர் ரீட்டைல், என்எஸ்டிஎல் பொறுத்த மட்டும் ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப லோவா இருக்குது. ஹை அசெட் வேல்யூ, ஸ்ட்ராங் மார்ஜின் வச்சிருக்கிறாங்க. யாரு? என்எஸ்டிஎல். ஸோ அதனால கொஞ்சம் ஆரம்பத்தில் இவங்களுக்கு கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் இருந்ததுனால இவங்களால சீக்கிரமாக ஐபிஓக்கு வர முடியல. இப்போதுதான் அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிட்டு ஐபிஓல வரத்துக்கு பேப்பர்ஸ்லாம் கொடுத்து ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. பட் இஷ்யூ சைஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 15,000 கோடி அப்படின்னு தகவல்கள் கொடுக்குறாங்க. இஷ்யூடைய ஐபிஓ பிரைஸு, டேட்டு இதெல்லாம் இனிமே தான் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. நான் வரும்போது அதை பற்றிய முழு தகவல்களை கொடுக்கிறேன். தற்போது என்எஸ்டிஎலுக்கும் சிடிஎஸ்எல் 2 பேருமே ஒரே மாதிரி சேவைகளை தான் வழங்கிட்டு வர்றாங்க. அதுல கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டாங்க சிடிஎஸ்எல், இப்பதான் வரப்போறாங்க என்எஸ்டிஎல். ஸோ என்எஸ்டிஎலுடைய அன்லிஸ்டட் பிரைஸ் இருக்குது. ஆனா சமீபத்துல பாத்தீங்கன்னா அன்லிஸ்டட்ல இருந்து லிஸ்டட் ஆகும்போது பிரைஸ் கொஞ்சம் கம்மி ஆனதுனால என்எஸ்டிஎலுக்கு மக்கள் எந்த மாதிரி வரவேற்பு கொடுக்க போறாங்க. ஏன்னா சிடிஎஸ்எல் வெறும் 149 ரூபா விலை வைத்து வந்தாங்க. இவங்க என்ன மாதிரி பிரைஸ் பேண்ட் பிக்ஸ் பண்ண போறாங்க அப்படிலாம் தெரியல. ஸோ தகவல்கள் வரும்போது அதை பற்றிய முழு வெளியீடே நான் உங்களுக்கு கொடுக்க காத்துட்டு இருக்கேன். தற்போது நீங்க இந்த பதிவுல என்ன தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, என்எஸ்டிஎல், சிடிஎஸ்எல் இந்த 2 பேருமே ஒரு டெபாசிட்டரி ஏஜென்ட் மாதிரி, ஒரு டிஜிட்டல் லாக்கர் மாதிரி உங்களுடைய டிமெட் அக்கௌண்ட் எல்லாம் என்ன பண்ணி கொடுப்பாங்க, அந்த இடத்துல அவங்க அதை வந்து சேவ் பண்ணி காப்பாற்றி வச்சிருக்கிற மாதிரி அர்த்தம். ஸோ 2 பேருமே ஒரு பேக் போன், டெபாசிட்டரி எக்கோ சிஸ்டத்துக்கு ஒரு பேக் போன், இந்தியாவுடைய பேக் போன் மாதிரி தான் செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதுல லிஸ்டட் கம்பெனியாக சிடிஎஸ்எல் மாறிடுச்சு. என்எஸ்டிஎல் இனிமே தான் மாறப்போகுது. ஆனா டிமெட் அக்கௌண்ட்டுகள் நிறைய ஓபன் பண்ணப்படும் போதுதான் இவங்க 2 பேருக்குமே வேலையே இருக்குது. அதன் மூலமாகத்தான் இவங்க 2 பேருக்குமே ரெவென்யூவும் கிடைக்கும். சிடிஎஸ்எல் இந்த அளவு லாபத்தை கொடுத்ததுக்கு காரணம் நான் ஃபர்ஸ்ட் கொடுத்த டேட்டா தான். எப்படி உங்களுக்கு 3.5 19 லட்சத்துக்கு வந்ததுனாலதான், 19 கோடிக்கு வந்ததுனாலதான் சிடிஎஸ் உடைய வருமானம் அதிகரிச்சிச்சு. ஸோ நம்ம அதுக்கு டாக்ஸ், ஏஎம்சி இதெல்லாம் நம்ம பே பண்றோம். அதுதான் இவங்க அதுக்கு வரக்கூடிய ரெவென்யூ. ஸோ நிறைய டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இவங்களுக்கு ரெவென்யூ அதிகமாகும். ஸோ இப்படி இந்த என்எஸ்டிஎலும் அதே மாதிரி தான். என்எஸ்டிஎல் இனி அடுத்து நிறைய டிபிஎஸ்க்கு ஜாயின் பண்ண வச்சு இன்னும் டெக்னாலஜி வைஸ் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணாங்க அப்படின்னா என்எஸ்டிஎலுக்கும் நிறைய வருவாய் கிடைக்கும். அப்போ என்எஸ்டிஎல் ஷேரும் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே ஐபிஓ பிரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க, அதுக்கு எப்படி மக்கள் சப்ஸ்கிரிப்ஷன் டிமாண்ட் கொடுக்குறாங்க, QIBயோட இன்வால்மெண்ட் எப்படி இருக்கு, இதையெல்லாம் வைத்துத்தான் என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல் அளவுக்கு வருமா
அல்லது இறங்குமா என்பதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அடுத்து வரக்கூடிய வாரங்களில் இவங்களை பற்றிய அதிகாரப்பூர்வ தகவல்கள் வரும்போது அதை பற்றிய முழு விவரங்களையும் தர்றேன். சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல் 2 பேருமே பேக் போன் ஆஃப் டெபாசிட்டரி ஆர்கனைசேஷன் தான் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.